வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு ஓர் எழுத்து ஓர் மொழி பகுதி 2. இதற்கு முந்தைய பதிவில் ஓரெழுத்து ஓர் மொழி என்றால் என்ன பொருள் என்பதை விளக்கமாக கூறியிருந்தேன். அந்த பதிவின் இறுதியில் நம் தமிழ் மொழியில் 42 ஓரெழுத்து ஓர் மொழி எழுத்துக்கள் இருக்கின்றன என்றும் இவைகள் தனித்து நின்றாலும் பொருள் தருகின்றது என்றும் கூறியிருந்தேன். தமிழில் மொத்தம் 42 எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஓர் மொழியாக இருக்கின்றதா? இதற்கு ஏதேனும் சான்று இருக்கின்றதா என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். எனவே 42 என்ற எண்ணிக்கை எங்கே கூறப்பட்டுள்ளது என்ற சான்றினை முதலில் கூறிவிடுகின்றேன். நம் தமிழ் மொழியின் முதல் மற்றும் மூல இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை அடியொற்றி எழுதப்பட்ட மற்றுமொரு இலக்கண நூல்தான் நன்னூல். இதனை உருவாக்கியவர் பவணந்தி முனிவர் என்ற சமண முனிவர். இந்த பவணந்தி முனிவர்தான் தமிழ் மொழியில் 42 எழுத்துக்கள் சிறப்பான ஓரெழுத்து ஓர் மொழியாக இருக்கின்றது என்று கூறினார். அந்த 42 எழுத்துக்களும் எவை எவை என்று ஒரு சிறிய செய்யுளில் அல்லது சூத்திரத்தில் கூறியிருக்கின்றார். முதலில் அந்த சூத்திரத்தை பார்ப்போம். உயிர் மாவில் 6ம் தா பா நாவில் 5ம் கா வா சாவில் 4ம் யவ்வில் 1ம் ஆகும் நெடில் நோ து ஆம் குறில் 2 ஓர் எழுத்து இயல்பதம் 6 சிறப்பின என்பதுதான் நன்னூல் சூத்திரம். இந்த சூத்திரம் என்ன கூறுகின்றது என்று விளங்கிக் கொண்டால் அந்த 42 எழுத்துக்களும் எவை எவை என்று நன்கு விளங்கிவிடும். உயிர் மாவில் 6ம் என்றால் உயிர் எழுத்துக்களில் 6 நெடில் எழுத்துக்களும் மகர வர்க்கத்தில் உள்ள நெடில் எழுத்துக்கள் 6ம் என்று பொருள். அந்த சூத்திரத்தில் கூறப்பட்ட 6 நெடில் உயிர் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ என்ற 6ம் உயிர் எழுத்துக்களில் உள்ள நெடில் எழுத்துக்கள். நெடில் என்றால் நீண்ட ஒலிப்பு ஓசை உடையது என்று பொருள். மாவில் 6 என்று சூத்திரம் கூறுகிறது. அந்த 6 மகர வர்க்க நெடில் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். மா, மீ, மூ, மே, மை, மோ என்ற 6ம் மகர வர்க்கத்தில் உள்ள நெடில் எழுத்துக்கள் ஆகும். ஆக மொத்தம் இதுவரை 12 எழுத்துக்களை பார்த்துவிட்டோம். சூத்திரத்தில் உள்ள 2ஆம் வரி தா பா நாவில் 5ம் என்று வருகின்றது. அதாவது தகர வர்க்கத்தில் 5 நெடில் எழுத்துக்களும் பகர வர்க்கத்தில் 5 நெடில் எழுத்துக்களும் நகர வர்க்கத்தில் 5 எழுத்துக்களும் என மொத்தம் 15 எழுத்துக்கள் வருகின்றன என்று சூத்திரம் கூறுகின்றது. தகர வர்க்கத்தில் உள்ள அந்த 5 நெடில் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். தா, தீ, தூ, தே, தை என்ற 5ம் தகர வர்க்கத்தில் உள்ள 5 நெடில் எழுத்துக்கள். பகர வர்க்கத்தில் உள்ள 5 நெடில் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். பா, பூ, பே, பை, போ என்ற 5ம் பகர வர்க்கத்தில் உள்ள 5 நெடில் எழுத்துக்கள். நகர வர்க்கத்தில் உள்ள 5 நெடில் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். நா, நீ, நே, நை, நோ என்ற 5ம் நகர வர்க்கத்தில் உள்ள 5 நெடில் எழுத்துக்கள். ஆக மொத்தம் 15 எழுத்துக்கள் உள்ளதாக சூத்திரத்தின் 2ஆம் வரி கூறுகின்றது. கா வா சாவில் 4ம் என்று சூத்திரத்தின் 3ஆம் வரி வருகின்றது. அதாவது ககர வர்க்கத்தில் உள்ள 4 நெடில் எழுத்துக்கள் எவை எவை என்று முதலில் பார்ப்போம். கா, கூ, கை, கோ என்பன ககர வர்க்கத்தில் உள்ள நெடில் எழுத்துக்கள்.
வகர வர்க்கத்தில் உள்ள 4 நெடில் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். வா, வி, வை, வௌ என்ற 4ம் வகர வர்க்க நெடில் எழுத்துக்கள் ஆகும். சகர வர்க்கத்தில் உள்ள 4 நெடில் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம். சா, சி, சே, சோ என்ற 4ம் சகர வர்க்கத்தில் உள்ள 4 நெடில் எழுத்துக்கள். ஆக மொத்தம் 12 எழுத்துக்கள் இதில் கூறப்பட்டிருக்கின்றன. எவ்வில் ஒன்றும் என்று சூத்திரத்தில் வருகின்றது. அதாவது யகர வர்க்கத்தில் ஒரே ஒரு நெடில் மட்டும் இருக்கின்றது. அந்த நெடில் எழுத்து யா என்று கூறுகின்றது. இதுவரை கூறிய எழுத்துக்களை மொத்தமாக கூட்டி பார்த்தால் 40 எழுத்துக்கள் வருகின்றன. இந்த 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் என்பதை சூத்திரம் ஆகும் நெடில் என்ற வார்த்தையில் கூறுகிறது. நோ, து என்ற 2 குறில் எழுத்துக்கள் மட்டுமே ஓரெழுத்து ஓர்மொழி பட்டியலில் வருகின்றது. இதைத்தான் சூத்திரம் நோ, து, ஆம் குறில் 2 ஓர் எழுத்து இயல்பதம் என்ற வரிகளில் வெளிப்படுத்துகிறது. முன்னர் கூறிய 40 நெடில் எழுத்துக்களுடன் இறுதியாக கூறப்பட்ட 2 குறில் எழுத்துக்களையும் சேர்த்து மொத்தம் 42 எழுத்துக்கள் சிறப்புடைய ஓரெழுத்து ஓர்மொழி என்று நன்னூல் சூத்திரம் கூறுகின்றது. எனவேதான் சூத்திரம் ஆறேல் சிறப்பின என்று முடிகின்றது. ஆறேல் என்றால் 6ஐயும் 7ஐயும் பெருக்கினால் வரும் கூட்டுத்தொகையான 42 என்ற எண்ணை குறிக்கின்றது. இந்த 42 எழுத்துக்களும் சிறப்பான ஓரெழுத்து ஓர்மொழி என்று கூறிவிட்டபடியால் சிறப்பு பெறாத இன்னும் பல ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்துக்கள் இருக்கின்றன என்று புரிகிறது. இன்றைய பதிவில் ஓரெழுத்து ஓர்மொழி என்று கூறப்படும் சிறப்பான எழுத்துக்கள் எவை எவை என்று பார்த்துவிட்டோம். இனி இந்த எழுத்துக்களின் பொருள் என்னவென்று பார்க்க வேண்டும். இனி வரும் பதிவுகளில் அவற்றை முழுமையாக பார்ப்போம். இலக்கணம் என்பது ஒரு மொழியின் உயிர் போன்றது. எனவே தமிழர்களாகிய நாம் நம் தாய் தமிழின் இலக்கண நுட்பத்தை சிறிதளவேனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இலக்கணத்தின் துணையுடன் இலக்கியத்தை பயிலும் பொழுதுதான் பல உண்மைகளை நாம் உணர முடியும். இலக்கண அறிவு இன்றி இலக்கியத்தை அணுகினால் இலக்கியத்தை ரசிக்கலாம். ஆனால் அது உணர்த்துகின்ற நுட்பப் பொருளையும் உண்மை கருத்தையும் நாம் அறிந்து கொள்ள இயலாது. எனவே முழுமையான மொழி அறிவு என்பது 50% இலக்கண அறிவு, 50% இலக்கிய அறிவு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கணத்தை படித்து புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்றது என்று காரணம் கூறி அதை தவிர்த்துவிட்டு விலகிச் செல்லாமல் இலக்கண அறிவை சிறிதளவேனும் வளர்த்து கொள்ள நாம் முன் வர வேண்டும். வரும் அடுத்த பதிவு முதலாக ஓரெழுத்து ஓர்மொழி என்று பட்டியலிடப்பட்ட 42 சிறப்பு எழுத்துக்களையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.